வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதி 2024 எழுதினவங்க 2025 இப்போ ஜேஏ பிஏஓ பில் கலெக்டர் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஹெச்ஆர்என்சிஇ இஓ போஸ்டிங் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்காக வந்து என்ன சொன்னோன்னா கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் வந்து போகிறவங்களுக்காக முக்கியமான தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் 13ஆம் தேதிக்கு எண்டிங் ஆன கவுன்சிலிங்கோட அப்டேட்டட் டேட்டா வந்து இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து அடண்டம் 1G ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அடண்டம் 1Gயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைப்பிஸ்ட்டோட வேகன்சியும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோட வேகன்சி. டைப்பிஸ்ட்டுக்கு கோட் நம்பர் 2200, ஸ்டெனோ டைப்ஸ்க்கு கோட் நம்பர் 2300. இந்த 2 போஸ்டிங்குமே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொஞ்சம் போஸ்டிங் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டைப்பிஸ்ட்டில் வந்து 27 போஸ்டிங் வந்து 27 போஸ்டிங் தான் இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தது 28. ஸோ அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எவ்வளோ வேகன்சி குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஒர்க்காக தான் வந்து இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடண்டம் 1Cயில் வரைக்கும் வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அடண்டம் 1Eயில் வந்து பார்த்திங்கனாக்கா 1Dயில் தென்காசி அண்டு திருநெல்வேலி இந்த 2 இதுக்கும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அடண்டம் 1Eயில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி ஊரை வந்து சேர்த்து டைப்பிஸ்ட்டு ஜேஏ இதிலெல்லாம் வந்து வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அடண்டம் 1G ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டைப்பிஸ்ட்டில் மொத்தம் வந்து நீலகிரிஸ் இந்த மாவட்டத்தில் மட்டும் 28 போஸ்டிங் இருந்தது. இப்போ 27 போஸ்டிங் ஆச்சு. ஸோ ஒரு போஸ்டிங் வந்து குறைச்சிருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேடு 3 இதை பொறுத்த வரைக்கும் ஈரோடு, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருப்பூர், நாகப்பட்டினம் இந்த எல்லா மாவட்டம் சேர்த்து மொத்தம் 10 போஸ்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ போஸ்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, டைப்பிஸ்ட்டில் நீலகிரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீலகிரி மாவட்டத்தில் 28 போஸ்டிங் இருந்துச்சு. ஸோ 1 குறைஞ்சி இப்போ 27 ஆயிடுச்சு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருந்த போஸ்டிங் 14, இப்போ 2 குறைஞ்சி பேலன்ஸ் வந்து 12 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூரில் 5 போஸ்டிங் இருந்துச்சு. இப்போ 3 தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் 2 வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து வந்து ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 போஸ்டிங் காமிச்சிருந்தாங்க. இப்போ 2 குறைஞ்சிருக்கு. 4 போஸ்டிங் தான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பூரில் வந்து 14 போஸ்டிங் இருந்தது. இதில் 2 குறைச்சிருக்காங்க. இப்போ 12 போஸ்டிங் தான் இப்போ பேலன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் வந்து 3 போஸ்டிங் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 1 குறைஞ்சி இப்போ பேலன்ஸ் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. அதாவது ஓவராலாக பார்த்திங்கனாக்கா ஒரு 10 போஸ்டிங் கிட்டே இருக்குது. அதாவது டைப்பிஸ்ட் 1 ப்ளஸ் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து 9, மொத்தம் 10 போஸ்டிங் வந்து என்ன இருக்குது, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைப்பிஸ்ட்டில் டிஸ்ட்ரிக் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா நீலகிரின்னு, அந்த ஒரு போஸ்டிங் அந்த 27 என்னென்ன கம்யூனிட்டிக்கு இருக்குது. அதேமாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஈரோடில் 12 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 12 என்னென்ன கம்யூனிட்டி வைஸாக உள் இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அதையும் பார்த்துருவோம். டைப்பிஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இதை பொறுத்த வரைக்கும் பிசி, அதாவது அதர் தென் பிசிஎம் ஜென்ரல் இருக்காங்க இல்லையா, அவங்கள இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. ஜென்ரல் 10 ஜென்ரலில் 5 இருக்குது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நீலகிரி மாவட்டத்தில் டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் ரிவைஸ் ஆன அந்த 27 டீட்டெயில் தான் கம்யூனிட்டி வைஸாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜென்ரல் 10 ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மெனில் 1, ஜென்ரல் 10 உமனில் 1, ஜென்ரல் 10 டிடபிள்யூவில் 1, பிசி ஜென்ரலில் 2, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசி ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ் மெனில் 1, பிசி உமனில் 1, பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, எம்பிசி உமனில் 1, எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்சி ஜென்ரலில் 3, எஸ்சி உமனில் 1, ஷார்ட் ஃபால்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே இது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தோம், ஈரோடு மாவட்டம் இந்த பார்த்தோம் இல்லையா, அந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்ப்போம். பேக்லாக்கில் இருக்கக்கூடிய அந்த பிசிஎம் ஜென்ரலில் 2, ஜென்ரல் 10 ஜென்ரலில் 2, ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, பிசி ஜென்ரலில் 1, பிசி உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்சி ஜென்ரலில் 1, எஸ்சி உமனில் 1, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, மொத்தம் வந்து 12 போஸ்டிங் ரிவைஸ் ஆகிருக்கு. ஸோ பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேக்லாக் வந்து முன்னாடி ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களா, அது டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக எடுக்கக்கூடிய முடிவு. ஸோ பேக்லாக்கில் வந்து ஜென்ரல் 10 ஜென்ரல் இந்த ஹெச்ஐன்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சா இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது பெரம்பலூரில்.
அதே இதில் பிசிஎம் ஜென்ரலில் 1, ஜென்ரல் 10 ஜென்ரலில் 1. ஸோ ராமநாதபுரம் பேக்லாகில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் 2, எம்பிசி ஜென்ரலில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக எல்டி, சிபி, எல்சி, டிஎஃப், ஏசி, எம்யூடி இந்த கேட்டகரி இருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் இருக்குது. மொத்தம் வந்து 4 போஸ்டிங் ராமநாதபுரத்தில் இருக்குது. ஸோ அதேமாதிரி திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் பிசிஎம் ஜென்ரல், இப்போ நம்ம பார்க்குறது திருப்பூரில் பேக்லாக் பிசிஎம் ஜென்ரலில் 2, பேக்லாக் எஸ்டி ஜென்ரலில் 1, ஜென்ரல் 10 ஜென்ரலில் 1, ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, ஜென்ரல் 10 டபிள்யூ உமனில் 1, பிசி ஜென்ரலில் 2, பிசி உமனில் 1, எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் 1, எஸ்சிஏ ஜென்ரலில் 1, எஸ்சிஏ ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1. ஸோ மொத்தம் 12% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பேக்லாக் ஜென்ரல் 10 ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து பேக்லாக் பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்குது. மொத்தம் 2 போஸ்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் 2004 கொடுத்துருக்கக்கூடிய அந்த 1A, 1B, 1C, 1D, 1E, 1F இதை மாதிரியே தான். இது வந்து எந்த சேஞ்சும் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.